நிருபம் முதலாம் அதிகாரம், எபிரேயர்கள் நிருபம் முதலாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். இதுல இருந்து அநேக சத்தியங்களை நாம கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். இதுல இருந்து நிறைய விஷயங்களை, நிறைய அடிப்படையான காரியங்களை, நமக்கு தேவையான காரியங்களை இந்த பூமியில நாம ஒரு வெற்றி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு, ஜெயமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு, இந்த பூமிக்கு உப்பாய் வாழ்வதற்கு, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வாழ்வதற்கு, ஒரு மலையின் மீது இருக்கிற பட்டணத்தை போல நாம வாழ்வதற்கு, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நாம் வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் பதிலை காண்பதற்கு, அவற்றை ஜெயம் எடுப்பதற்கு நாம சில உபதேசங்கள்ல தேறினவர்களா இருக்கணும். அது ரொம்ப அடிப்படையான உபதேசங்களா இருக்கு. அடிப்படை அப்படின்றதுனால இது ஒரு சண்டே கிளாஸ் மாதிரி கிடையாது. இது ஸ்ட்ராங்கா இருக்கணும். சண்டே கிளாஸ் தான் ஆக்சுவலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சண்டே கிளாஸ்ல நம்ம நிறைய ஸ்டோரிஸ் சொல்றோம்ல, நிறைய ஸ்டோரிஸ் சொல்றது எதுக்குன்னா, அது பயங்கரமான ஃபவுண்டேஷன். அது கர்த்தர் யாருன்றத அந்த கதைகள், அந்த உண்மையான நடந்த சம்பவங்களுடைய கதைகளே என்ன பண்ணுது, அந்த பசங்களுக்கு புரிய வச்சிருது. அப்ப இது நமக்கு அடிப்படை, ரொம்ப பேசிக்ஸ், ஆனா ரொம்ப தெரிந்திருக்க வேண்டிய சில விஷயங்கள். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், பில்டு பண்ண முடியும். இதை வச்சுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். அப்ப சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் அறிமுகமா இந்த எபிரேய நிருபம் யார் எழுதுனது, எந்த காலகட்டத்தில் எழுதுனது, இதனுடைய பிரிவுகள் என்ன, இதெல்லாம் குறித்து நம்ம முதலாவது பார்த்தோம். அதுக்கப்புறம் திரித்துவம் அப்படின்ற சத்தியத்தை நம்ம 2 வாரங்களா நம்ம பார்த்தோம். அது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் சொன்னேன். 2 வாரங்கள்ல அந்த திரித்துவத்தை குறித்துதான சத்தியங்களை பார்த்தோம். 3வது தேவனை அறிகின்ற அறிவு அப்படின்ற ஒரு தலைப்பிற்குள்ளாக நாம போயிருக்கோம். போன வாரம் ஜஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தேன். போன வாரம் அதுல நான் கன்க்ளூட் பண்ணவே இல்லை. தேவனை அறிகின்ற அறிவை பத்தி அங்க நம்ம முழுமையா அதை நம்ம முடிச்சே வைக்கல. அதை நான் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்கே நமக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால இந்த வாரம் தான் அதை நம்ம பார்க்க போறோம். ஆனா போன வாரம் தான் பேசிக்ஸ், அந்த தேவனை அறிகிற அறிவை குறித்துதான அடிப்படையான காரியங்களை நாம் பார்த்தோம். ஏன் அதை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா, இந்த எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் ரொம்ப தெளிவா ஃப்ரம் த பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறார். பைபிளே எப்படின்னா ஒரு ப்ராக்ரசிவ் ரெவலேஷன். அதாவது வேதம் ஃபர்ஸ்ட் ஒரு விதை போடும். அந்த விதைய லைட்டா உயிர் அடைய செய்யும். அந்த உயிர் அடையிறதுக்கு கொஞ்சம் லைட்டா முளைச்சு வெளியே வரும். அப்படியே அது வெளியே ஒரு மரமா வெளியே காட்சி கொடுக்கும். அதுக்கப்புறம் அதுல இருந்து கனிகள் வரும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த அப்படியே முதல்ல நமக்குள்ளாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே நம்மள தூண்டி விடும். நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பைபிளே அப்படிதான். ஃபர்ஸ்ட் நம்ம முதல் அதிகாரத்திலேயே எல்லா தலைப்புகளுக்கான அடிப்படையான ஆதாரமான வேத வசனங்கள் முதல் 3 அதிகாரங்கள்ல இருக்கு. த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன் சொல்லுவாங்க. விரையில வேதத்தை பகுத்து பார்க்கிறதுக்கு, வேதத்தை ஆராயறதுக்கு, வேதத்தை போதிக்கிறதுக்கு சில முறைகள் இருக்கு. அதை எப்படி நம்ம செய்யணும்ன்றதுக்கு. அதுல சில தியரிஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான தியரினா த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன். எந்த வேத பகுதியில நாம எந்த வேத பகுதி எடுத்தாலும் சரி, அதனுடைய கான்செப்ட் முதல் 3 அதிகாரத்திலேயே இருந்துரும். அது என்ன நீங்க டாபிக் எடுத்தாலும் சரி, அந்த டாபிக்கான ஆதாரமான வசனங்கள் முதல் 3 அதிகாரங்கள்லயே கிடைச்சிரும். அதுதான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் சொல்லுவாங்க. அங்க நிறைய ரெவலேஷன் அங்கதான் இருக்கும். அப்ப அங்க ஆரம்பிச்சு அப்படியே நீங்க ஒவ்வொரு புத்தகமா வர 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 நீங்க கடைசியா பைபிளை முழுக்க நீங்க பார்க்கும்போது நீங்க எடுத்துக்கிற டாபிக்கு ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும். ஒரு முழுமையான ஒரு வியூ கிடைக்கும். நமக்கு என்னன்னா எல்லாத்துலயுமே அவசரம். எல்லாத்தையும் ஒரே செய்தியில சொல்லிடணும். அதுவும் ஷார்ட்ஸ்லயே சொல்லிடணும். ஷார்ட்ஸ் மீன்ஸ் ஒரு யூடியூப்ல ஷார்ட்ஸ் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலயே எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறோம். எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். தப்பு இல்லை. ஆனா சில விஷயங்களை நிதானமா எடுத்து நல்லா ஆழமா பார்க்க வேண்டியதுதான் அவசியம். அப்படி செஞ்சாதான் சில விஷயங்களை செய்ய முடியும். அப்பதான் அதோடைய விஷயங்கள் புரியும். நான் டைரக்டா சில விஷயங்களை நான் சொன்னேன்னா அது ஏன் அப்படி சொன்னேன், எதுக்காக அப்படி சொன்னேன், எதனால அப்படி சொன்னேன், அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, இது மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம அந்த சத்தியங்களை கற்றுக்கொள்கிறதுனாலதான் சில நேரங்களில் ஒரு
டாபிக்கையே நம்ம பல வாரங்கள் கூட சில இடத்துல நம்ம எடுக்கிறோம். இப்ப மீட்பை குறித்து நம்ம பார்த்தோம், பல வாரங்கள் பார்த்தோம். இந்த சபை ஆரம்பித்த நாள்ல இருந்தே அப்படிதான். ஒவ்வொரு கர்த்தர் நல்லவர் அப்படின்றதையே கிட்டத்தட்ட 30 வாரத்துக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சத்தியங்களையும் அதே மாதிரிதான் நம்ம நின்று நிதானமா எல்லாவற்றையும் பார்த்தோம். ஆபிரகாமை குறித்து ஃபெய்த்தோட 4 ஸ்டேஜஸ் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இருந்து பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் இறைய சத்தியங்கள் என்ன அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்கள்ல எழுதின எல்லா ஜெபங்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப நிறைய விஷயங்களை இப்படி நிதானமா ஒவ்வொன்னா நம்ம பார்க்கிறது அவசியம். இதுல இந்த எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் ரொம்ப தெளிவா டாபிக்கா எழுதுறாரு. அந்த ரெவலேஷனை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த ரெவலேஷன் டெவலப் ஆகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு, அது அப்படியே கொஞ்சம் விரிவடை செய்யறாரு, அப்புறம் அப்படி இன்னும் கொஞ்சம் விரிவடை செய்யறாரு, அப்படியே சேர்த்துக்கிட்டே இருந்து கடைசியா அது ஒரு பெரிய ஒரு காரியத்துல கொண்டு போய் முடிக்கிறார். அப்படிதான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதுறாரு. இதுல நம்மளும் அதேதான். அவரு அந்த எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் கொண்டு போற அதே பாணியில தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதே ஒரு கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அவர் அறிமுகப்படுத்துறது தேவனை தான் அறிமுகப்படுத்துறாரு. தேவன் யாரு, தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன காரியங்கள் அவரால் செய்ய முடியும், அவர் நம்பினவர்களுக்கு அவர் என்னவா இருக்கிறாரு, எப்படிலாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு அப்படின்ற சில அடிப்படையான சத்தியங்களை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நான் தேவன் சொல்லும் போதே நீங்க அந்த திரியேக தேவனுடைய ஏலோஹிம் அப்படின்ற அந்த நாமத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே அந்த ஏலோஹிம் அப்படின்னு பயன்படுது. ஒன்றான மெய்தேவன் 3 ஆழ்த்துவம் உடைய தேவனா இருக்கிறாரு. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் 3 ஆழ்த்துவங்களோடு இருக்கிறாரு. பிதாவாகிய தேவன் சர்வத்திலும் நிறைந்திருக்கிறாரு. குமாரனாகிய தேவன் இன்னைக்கு பரலோகத்துல நமக்காய் பரிந்து பேசுகிறவராய், தன்னுடைய ஆட்டுக்குட்டியானவராய், யூதராஜ சிங்கமாய் அவரு அங்க சிங்காசனத்துல வீற்று இருக்கிறாரு. நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்திலையும், தேவனுடைய வார்த்தையிலும், அவருடைய நீதியிலையும், கர்த்தருடைய நியாயங்களிலையும் நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறாரு. இப்படின்ற பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சாதான் இப்ப நம்ம அடுத்தது வர முடியும். இப்ப இது புரிஞ்சாதான் அடுத்தது போக முடியும். இது புரிஞ்சுதான் அடுத்து போக முடியும். அப்ப சில விஷயங்களை நம்ம அடிப்படையிலிருந்தே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எல்லாமே ரெக்கார்டா தான் ஆகுது. அதனால உங்களுக்கு புரியலன்னா கூட நீங்க திரும்ப கேட்டு அதை நீங்க என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம், அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் சில விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போதுதான் நமக்கு அது புரோஜனம் உள்ள விதத்துல இருக்கு. அதனால ரெக்கார்டே பண்றேன். இல்லைன்னா நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபத்துல நான் ரொம்ப ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. அது பெரிய டாபிக், அது பயங்கரமா முடிச்சிருந்தோம். அதெல்லாம் ரொம்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஆனா இதெல்லாம் எதுக்கு ரெக்கார்ட் பண்றேன்னா அது நமக்கு புரோஜனமா இருக்கும். இனிமே அதெல்லாம் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக தான் நான் ரெக்கார்ட் பண்றேன். இங்க நம்ம இப்ப தேவனை அறிகின்ற அறிவுக்குள்ளாக நம்ம போயிருக்கோம். இன்னும் அடுத்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவியல், அதாவது கிறிஸ்டாலஜின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவை குறித்துதான இயல் இதுல இருக்கு. இந்த 2ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில் ஆரம்பிச்சு 3ஆம் வசனத்துடைய கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார், இவர் அவருடைய தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் தேவனுடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், சஸ்டெயின் பண்றவராய் இருக்கிறாரு. தம்மில் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் உண்டு பண்ணியிருக்கிறாரு. உன்னதத்தில் உள்ள மகத்துவம் உள்ளவருடைய வலது பரிசுத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னு ஒரு 7 காரியங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நித்தியத்திலிருந்து நித்தியம் வரை இந்த இயேசு கிறிஸ்து ஆகிய தேவன், திரித்துவத்தின் 2ஆம் நபராகிய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு அப்படின்றத, என்னென்ன காரியங்கள் செய்தாரு, என்ன காரியத்தை செய்தாரு, செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி என்ன செய்தாரு, 2000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனுஷனா இறங்கி என்ன செய்தாரு, இன்னைக்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஹோல் கான்செப்ட இந்த வசனங்கள் நமக்கு தருது. அது மாத்திரமல்ல, இந்த நிருபத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே இந்த நிருபத்தின் ஆசிரியருக்கான நோக்கம் என்னன்னா, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த எபிரேயர்கள் அறியணும், இந்த சபை அறியணும். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் எல்லா நன்மைகளும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுது. அவர் தான் நமக்கு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் மூலமாய் தான் நம்ம
அணுக முடியுது பிதாவாகிய தேவனை. இழந்து போனது எல்லாவற்றையும் மீட்கிறதுக்கு இந்த ஒரு வழிதான் நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தெளிவாக நம்ம இருக்கணும். அவர் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். அநேக நேரங்கள்ல சில துர் உபதேசக்காரங்கள் சொல்லிறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு சிருஷ்டிக்கப்பட்டவர் அப்படின்ட்டு, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் தப்பு. அது ஏன் தப்புன்றத வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் சொல்றேன். இதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டாலஜி சொல்லும்பொழுது வருவோம். அந்த வரும். அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை குறித்துதான சில காரியங்கள் இருக்கு. அப்புறம் டாக்ட்ரின் ஆஃப் மேன், மனுஷனை குறித்துதான உபதேசம் என்ன, மனிதன் யார், அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், அவனை எப்படிப்பட்ட வல்லமையோடு கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்ட்டு ஒவ்வொரு ரெவலேஷனா, ஒரு ப்ராக்ரஸிவ் ரெவலேஷனா இந்த எபிரேயர்கள் நிருபம் போயிட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து நீங்க கேட்டாதான் ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா நீங்க தெளிவா நீங்க கேட்டுக்கிட்டே வந்தாதான் அடுத்தது சொல்ல வர வேண்டியது நமக்கு புரியும். சரி, இப்ப நம்ம இந்த தேவனை அறிகின்ற அறிவு அதற்குள்ளாக போக போறோம். இந்த தேவனை அறிகின்ற அறிவுன்றது பரிசுத்த வேதாகமம் முழுக்க நமக்கு தருது. இதுதான் இந்த எபிரேயர் ஆசிரியருக்கு சொல்றாரு. தேவன் தன்னை பங்கு பங்காகவும், அதாவது பார்ட் பை பார்ட்டா, சிறிது சிறிதா, கொஞ்சம் கொஞ்சமா, ஒவ்வொரு காரியங்களா, ஒவ்வொரு வெளிப்பாடா ஒவ்வொரு நபர்களுக்கும் கொடுக்குறாரு. இப்ப சபைய கட்டி எழுப்புறாரு அப்படின்னா, சபைய அவர் தான் தலையா இருக்கிறாரு, அவர் தான் மூளையா செயல்படுறாரு. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு, எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமைகளை கொடுத்திருக்கிறாரு, ஒவ்வொரு கடமைகளை கொடுத்திருக்கிறாரு. இத இணைத்து சரீரமாகிய சபைன்றாரு. ஏன், நம்ம சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி வேலைகள் இருக்கிறது போல, நாம எல்லாரும் தனி இண்டிவிஜுவலா ஒரு ஸ்பெஷலானவங்க. ஆனா எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது தான் அதுக்கான பர்பஸ் நிறைவேறுது. அப்படி இந்த ஐக்கியத்தை பத்தி நம்ம பார்க்கும் போதெல்லாம், இந்த பிலிப்பியர் நிருபத்தை நம்ம தியானிக்கும் போதெல்லாம் நம்ம அதை பார்த்திருக்கிறோம். அந்த ஐக்கியத்திற்கான காரணங்கள், ஐக்கியம் ஏன் அவசியம்ன்றதெல்லாம் நம்ம அதுல தெளிவா பார்த்திருக்கிறோம். அதே போலதான் இங்க பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் தன்னை ஒளித்துக் கொள்கிறவராகவும், மறைத்துக் கொள்கிறவராகவும், இல்ல ஒரு குறிப்பிட்ட சில மக்களுக்கு மட்டும்தான் நானு வெளிப்படுவேன், இல்ல ஒரு குறிப்பிட்ட சில மக்கள் தான் என்னை அணுக முடியும், மத்தவங்க யாரும் எனக்கு கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்ற கடவுள் நம்ம கடவுள் கிடையாது. நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. இத ரொம்ப தெளிவா பரிசுத்த வேதாகமும் போதிக்குது. நம்ம பரிசுத்த வேதாகமம் முழுக்க இதுக்கான வெளிப்பாடுகள் இருக்கு. நிறைய வெளிப்பாடுகள் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா நம்ம ஒரே ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் தான் இந்த தேவனை அறிகின்ற அறிவை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். மெய்யான தேவனை எப்படி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விதத்துல அறியணும், அவர் என்னுடைய வாழ்க்கையில எப்படி போதுமானவரா இருக்கிறாரு, அவர் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் செய்ய வல்லவரா இருக்கிறாரு, முதல்ல அவர் யாரு அப்படின்றத நம்ம ஒரே ஒரு சம்பவத்தின் அடிப்படையில தான் நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை செய்யறாரு. இந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நாம தேவனை அறிகின்ற அறிவை நாம புரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா அவர் நோக்கம் அங்க அதான் இருந்துச்சு. இந்த 17ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய 2ஆம் மிஷனரி பயணத்துல இருக்கிறார். அவர் 3 மிஷனரி பயணங்களை செய்தாருன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுல 2ஆம் மிஷனரி பயணத்துல அவர் இருக்கிறார். சபைகளை ஸ்தாபிச்சுக்கிட்டு, அநேக இடங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக்கிட்டு, புற மக்களுக்கு, யூதர் அல்லாதவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சேர்த்துக்கிட்டு அவர் இருக்கிறார். அப்ப அத்தேனே அப்படின்ற ஒரு பட்டணத்துக்கு வராரு. இந்த ஏத்தன்ஸ், அதாவது இன்னைக்கு இருக்கிற ஏத்தன்ஸ், கிரீஸ் உடைய தலைநகர் ஏத்தன்ஸ். நீங்க அந்த காலகட்டத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அலெக்சாண்டர் தெரியும். அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர்ன்ட்டு வரலாற்று புஸ்தகங்கள்ல நம்ம படிக்கிற இந்த மகா அலெக்சாண்டர் அந்த பிராந்தியத்துல ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணார். கிரேக்க சாம்ராஜ்யத்தை அவர் உண்டு பண்ணார். அதெல்லாம் நம்ம வரலாற்றில் நிறைய பார்த்திருக்கிறோம். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அடுத்தது ரோம சாம்ராஜ்யம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எகிப்திய சாம்ராஜ்யங்கள் இருந்துச்சு. அப்புறம் அதாவது சுமேரிய நாகரிகத்துல இருந்தே போலாம். சுமேரிய நாகரிகம், எகிப்து நாகரிகம் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேதியா, பெர்ஷியா இவங்க இருந்துச்சு. பாபிலோனிய சாம்ராஜ்யம் இருந்துச்சு. அப்புறம் இந்த பெர்ஷிய சாம்ராஜ்யங்கள் எழுந்துச்சு. இதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் எழுந்துச்சு. இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் ரோம சாம்ராஜ்யம் வந்துச்சு. அலெக்சாண்டருக்கு அப்புறம் 4 இதா பிரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரோமர்கள் பெருசா ஆண்டாங்க. இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் பிளஸ் இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலம்லாம் இந்த ரோம சாம்ராஜ்யம் இருந்த நாட்கள் தான், 1ஆம் நூற்றாண்டு அந்த நாட்கள் தான். இப்ப கிரேக்க சாம்ராஜ்யம் இல்ல, அழிஞ்சிருச்சு. அது டவுன் ஆயிடுச்சு. ரோமர்கள் எழும்பிட்டாங்க. ஆனா கிரேக்க கலாச்சாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு.
அந்த கிரேக்கர்கள் ஆளுகை செய்யறதே தவிர, ஆனா கிரேக்க கலாச்சாரம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கிரீக் தான் வேர்ல்டு லாங்குவேஜ். அதாவது எல்லாரும் இணைக்கிற மொழி. கனெக்டிங் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இங்கிலீஷ் இருக்குல்ல, இங்கிலீஷ் வந்து உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் நம்மளால இங்கிலீஷ வச்சுக்கிட்டு பொழச்சிற முடியும். அத வச்சு நம்ம தப்பிச்சிற முடியும். சில ரொம்ப ரிமோட்டான கண்ட்ரீஸ்லாம் இங்கிலீஷ் கூட சில இடத்துல தெரியாது. சில விளாகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல போயிட்டு அங்க தமிழ்லயே பேசிருவாங்க. ஏன் இங்கிலீஷே அவனுக்கு தெரியாது. தமிழ்லயே பேசுறேன்ட்டு தமிழ்லயே பேசுவாங்க. செய்கையிலேயே புரிய வச்சுருவாங்க. சில இடத்துல புரிய வைக்கணும்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டா முடியுன்றது அவசியமே இல்ல. அது மாரி சொல்லிருவாங்க. ஆனா இந்த காலகட்டம் கிரேக்கர்களால் நிறைந்தது. இந்த கிரேக்கர்களுடைய தலைநகர் தான் இந்த ஏதென்ஸ், அத்தேனே பட்டணம். இந்த அத்தேனே பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வராரு. இந்த அத்தேனே பட்டணம் வந்து எப்படிப்பட்டதுன்னா, கிரேக்கர்களை பொறுத்தவரைக்கும் அவங்கள குறித்து சொல்லும்போது, அவர்கள் ஞானத்தை தேடுகிறவர்கள். விஸ்டம். அவங்களுக்கு பெருசு என்னன்னா தத்துவ ஞானங்கள். தத்துவங்களை பேசணும். ரொம்ப அதிகமான தத்துவ ஞானங்கள அவங்களுக்கு இருக்கணும். நீங்க வந்து இந்த லிட்டரேச்சர்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, நெறையா வந்து கிரேக்க தத்துவ இயல்னே ஒரு டாபிக்ஸே இருக்கும். தத்துவ ஞானங்களை குறித்து. அலெக்சாண்டர், டாலமி அ இது மாரி நெறைய அ கா நபர்கள் வந்து தத்துவங்கள பேசியிருப்பாங்க. அந்த தத்துவங்களின் அடிப்படையில அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள ஆ கையாண்டாங்க. அந்த காலகட்டமே அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்தியாவுல கூட புத்தர் அப்பதான் வாழ்ந்தாரு. சமண மதத்தை தோற்றுவித்த மகாவீர் ஜெயினர். அந்த ஜெயினிசத்தை தோற்றுவித்த அந்த மகாவீர், அப்புறம் புத்தர், கௌதம புத்தர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில தத்துவங்களை அடிப்படையில சில விஷயங்கள சொல்லி, அதன் அடிப்படையில மக்களை நல்வழிப்படுத்துகிறதற்கு அவங்க சில முயற்சிகள் எடுத்தாங்க. தமிழ்ல கூட பார்த்தீங்கன்னா, திருக்குறள்லாம் அந்த காலகட்டத்திலலாம் இயற்றப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, நாலடியார், மூதுரை அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்ல வந்து இது இது ரிச் லாங்குவேஜ் ஏன்னு சொல்றோம்னா, அகநானூறு, புறநானூறு செயல்பாட்டுகளை அதாவது புறம்பான செயல்பாடுகளை பற்றி புறநானூறு வரும். அகத்தை பற்றி அகநானூறு வரும். நல்லா ரிச்சான ஒரு அ லிட்ரேச்சர்ஸ் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட காலகட்டம். இதுல இந்த மாரியான இப்ப தமிழ்ச்சங்கம்னு சொல்றோம்ல, மதுரை தமிழ்ச்சங்கம், தமிழ்ச்சங்கம்லாம் இருக்கு. இந்த தமிழ்ச்சங்கத்துல தான் வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லா இது மாரியான நூட்கள்லாம் வந்து அரங்கேற்றம் செய்வாங்க. அதுபோல உலகத்துல இருக்கிற எல்லா பெஸ்ட் நூட்களையும், தத்துவ அறிஞர்களையும் ஒன்று சேர்க்கிற இடம் தான் இந்த அத்தேனே பட்டணம். இந்த அத்தேனே பட்டணத்தினுடைய யார் சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, அ சாக்ரடீஸ். சாக்ரடீஸ் இருந்தார்ல, சாக்ரடீஸ் தத்துவ ஞானத்தை அறிவிக்கிற சாக்ரடீஸ், அப்புறம் பிளேட்டோ இவங்களுடைய சொந்த ஊரு அந்த ஊர் தான். அது மாத்திரமல்ல, அரிஸ்டாட்டில் அப்புறம் எபிகூரியன்ஸ் அந்த இதுல நம்ம வாசிக்க போறோம். அந்த எபிகூரியன்ஸை ஆரம்பித்த எபிகுரஸ், ஜெனோ அப்படின்ற ஸ்டாயிக்ஸ் ஆரம்பித்த ஜெனோ இவங்க வாழ்ந்த ஊர். அவங்க வெளியூர் தான். ஆனா இந்த ஊர்ல வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் இந்த ஏதென்ஸ், அத்தனே பட்டணம். இங்க தான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இப்ப ஊழியம் செய்றாரு. அங்க அவர் என்ன பண்றாருன்றத நம்ம இந்த 16ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கிறோம். 16ஆம் வசனம் வாசிங்க. யாருக்காக அப்படின்றத கொஞ்சம் முன்னாடி வசனங்கள் இருக்கு. அது அது அதுல இங்க முக்கியம் கிடையாது. அதனால அதுக்கு அவர்களுக்காகனா அத நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. அங்க இருக்கிற அவரோடு கூட உடன் வேலை செய்கிறவர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தினந்தோறும் சம்பாஷணை பண்றாரு. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தினம் தினம் என்ன பண்றாரு? ஜெபாலயங்கள்ல சினகாகுல போயிட்டு யூதரோடும் பண்றாரு. சந்தை வெளிகள்ல மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு மற்றவர்களோடு கூட சம்பாஷணை செய்து கொண்டே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? எப்படி எப்படி சொல்லுது? அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்ததைக் கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டு. அப்ப ஜனங்க தங்களுடைய இஷ்டத்திற்கு ஏற்ற ஒரு தெய்வங்களை அவர்கள் உருவாக்கிக் கொள்கிறார்கள். எப்பொழுதுமே தனக்கு தேவை. என் குடும்பத்துக்கு ஒரு ஒரு குலசாமி தேவை. எனக்கு இதுக்கு தேவை. எனக்கு இந்த விஷயத்துக்கு செய்யறதுக்கு ஒரு கடவுள் தேவை. இந்த விஷயத்துக்கு தேவை அப்படின்ட்டு தங்களுடைய ஆசைகளை, தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறதற்கு ஒரு கடவுள மனுஷன் உண்டாக்கிக்கிறான். அது மாத்திரம் இல்ல, மனுஷன் எப்படிலாம் கடவுள உண்டாக்குறான் அப்படின்னா, தான் பயந்த காரியங்கள், தான் வியந்த காரியங்களை தெய்வமா அவன் வழிபடுறான். இன்னொரு சில நேரங்கள்ல மூதாதையர்களை மூதாதையர் வணக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது தலைவன் வழக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு நபர ஒரு ஒரு தாத்தாவுக்கு தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் இந்த அந்த குடியிருப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அவர் தான் எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறாரு. அவர் நெறைய சொத்துக்கள சேர்த்து வச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய மனுஷனா இருக்கிறாருன்னா, அவர வணங்க ஆரம்பிச்சான். இன்னொன்னு இயற்கை வழிபாடா இருந்துச்சு. இதுதான்
இது மாதிரி தலைவன் வணக்கம் தான் சைவமாய் மாறிச்சு. நம்ம கலாச்சாரத்துல சைவமா மாறிச்சு. இயற்கை வணக்கம்ன்றது வைணவமா மாறிச்சு. இது ரிலிஜன் பத்தி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இத பத்தி தெரியும். இப்படி எல்லா கலாச்சாரங்களிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கதான் செய்யுது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பார்க்கிறாரு, தங்கள் தங்கள் சுய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய தெய்வங்களை அந்த பட்டணம் முழுக்க இருந்துச்சாம். அதுவும் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அந்த பட்டணத்துல வாழ்ந்த ஜனங்களை விட அங்க இருந்த விக்கிரகங்களாகிய அந்த தெய்வங்களுடைய சிலைகள் அதிகமா இருந்துச்சு அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. ஒரு விளையாட்டா எழுதுனாங்களா இல்ல சீரியஸா எழுதுனாங்கன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு இருந்துச்சாம். அங்க இருக்கிற ஜனங்களுடைய தொகையை விட அங்க இருக்கிற இது மாதிரியான பலிபீடங்கள், அதாவது வழிபாடு செய்கிற தலங்கள் அதிகமா இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப தங்களுடைய ஆசைகளையும் தங்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறதுக்கு அவங்க நிறைய விஷயங்களை செய்யறாங்க. ஆனா மெய்யான தேவனுடைய அறிவை அவங்க பெற்றுக்கொண்டாங்களான்னு கேட்டா அங்க இல்ல. அந்த மெய்யான தேவனை குறித்துதான அறிவு அந்த இடத்துல இல்லாம இருந்துச்சு, குறைவா இருந்துச்சு. ஆனா மெய்யான தேவனை குறித்துதான அறிவை இந்த ஜனங்க எல்லாரும் பெற்றிருக்கணும். குறிப்பா அவருடைய ஜனங்கள் பெற்றிருக்கணும்ன்றதை ஆண்டவர் விரும்புறாரு. இதான் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது அவர் கடைசியா பெரிய ஜெபம் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல நம்ம போன வாரத்திலே பார்த்தோம். ஒன்றான மெய் தேவனையும் நீர் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறது தான் நித்திய ஜீவன் அப்படின்ட்டு அந்த தேவனை அறிகின்ற அறிவை பத்தி சொல்றாரு. இன்னும் எரேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். எதெல்லாம் குறிச்சு மேன்மை பாராட்ட வேணா? தனக்குரிய காரியங்களை குறித்து யாரும் மேன்மை பாராட்டிக்க வேணாம். 24 என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தேவனை அறிகின்ற அறிவை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம்ல, அதுதான் நமக்கு பெரிய பிளஸிங்ஸ். நான் கடவுளை இந்த அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இவ்வளவு இது வச்சிருக்கிறேன், அவ்வளவு அது வச்சிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. தேவனை அறிகின்ற அறிவுல நான் எவ்வளவு ரிச்சா இருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் அதுல செழுமையா இருக்கிறேன் அப்படின்றதுலதான் நம்ம கர்த்தர் அதை தான் விரும்புறாரு. கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர் அதை தான் செய்யறாரு. கர்த்தர் அதை தான் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறாரு. அப்ப தேவனை அறிகின்ற அறிவுல ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்? தேறினவர்களா இருக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எந்த விதமான குழப்பமும் நமக்கு வேணாம். அப்ப நாம எதுல மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்கணும்? தேவனே அறிகின்ற அறிவுல நாம மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நாம இருக்கணும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 6:6. பலிகளை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அதாவது நாம கர்த்தருக்காய் கொடுக்கின்ற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதை விட கர்த்தர் எதை விரும்புறாருன்னா, நாம அவரை அறிகின்ற அறிவுல பெருகி இருக்கணும், நாம அவர் அறிகின்ற அறிவுல வளர்ந்து இருக்கணும். இதுலதான் கர்த்தர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறாரு. நாம அவருக்கு செலுத்துகிற காணிக்கையினாலேயோ, நாம அவருக்கு செலுத்துகிற பலிகள்னாலேயோ, நாம அவருக்கென்று கொடுக்கிற எதை காட்டிலும் நாம அவரை அறிகின்ற அறிவுல எந்த அளவுக்கு நாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோன்றதுலதான் விஷயம் இருக்கு. நாம அவரை அறிகின்ற அறிவுல எந்த அளவுக்கு தேறினவர்களா இருக்கிறோன்றதுதான் காரியங்கள் இருக்கு. அப்ப நாம கர்த்தரை அறிகின்ற அறிவுல மிகுந்த தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருவரும் அடைந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியமா இருக்குது. அதுலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியில வைராக்கியம் கொண்டு இத அவர் என்ன பண்றாராம், செய்யறாராம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அவர் ஆவியில வைராக்கியம் கொண்டு இதை செய்யறாரு. எங்க செய்யறாருன்னா, நான் சொன்ன மாதிரி அத்தனை பட்டணம், இந்த பட்டணத்துலதான் இதை செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஏதென்ஸ்ல இது நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல, ஜபாலயத்துல யூதரோடும் பக்தி உள்ளவரோடும் சந்தை வெளியில எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்குரியரும் ஸ்தாயிக்கருமான ஞானிகள் சிலர் அவனோட கூட வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா அப்படின்றாங்க.
அதாவது எங்க கூட்டு போறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அத்தனை பட்டணத்துல மார்ஸ் மேடை, மார்ஸ் ஹில், அதாவது ஆர்பகஸ், ஆர்பகஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்து பேரு. அதுனா அதான் நீதிமன்றம். அங்கதான் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. இந்த கிரேக்க தத்துவ ஞானிகள்லாம் கூடி இருக்கிற இடம். இன்னும் சொல்ல போனா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பட்டணத்துல இந்த சம்பவம் செஞ்சுட்டு இருக்கிறாருல்ல, இந்த சம்பவம் செய்யறதுக்கு ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆஹ், மிகப்பெரிய தத்துவ ஞானின்ற அறியப்பட்ட சாக்ரட்டிஸ இந்த இடத்துல தான் என்ன பண்றாங்க, இவர் மரண தண்டனைக்கு பாத்திரர் அப்படின்ட்டு மரண தண்டனை தீர்ப்பு எழுதின இடம் இந்த ஆர்பகஸ், மார்ஸ் ஹில், ஆஹ், அதாவது மார்ஸ் மேடை அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்திருக்கு, மார்ஸ் ஹில். இந்த ஆர்பகஸ்ல தான் பாத்தீங்கன்னா சாக்ரட்டிஸ மரண தண்டனைக்கு பாத்திரர் அப்படின்ட்டு அவருக்கு தீர்ப்பு எழுதுறாங்க. அது ஒரு நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்துல அவங்க வேலையா என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற தத்துவ ஞானிகளை, தத்துவங்களை பேசுகிறவர்களை கூட்டு வந்து அங்க பேச வைப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஏத்துப்பாங்க. பிடிக்கலன்னா அவங்கள டிபேட் பண்ணி, அவங்கள டவுன் பண்ணி, நீ பண்றது தப்பு, நீ செய்யறது தப்பு அப்படின்ட்டு அவங்கள ரொம்ப மனநோக செய்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. சில பேருக்கு மரண தண்டனைகளை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, தன் விசுவாசத்தை அவர்களுக்கு காமிக்கிறாரு. இந்த எப்பிக்கூரியர்கள் இங்க பாக்குறோம்ல, எப்பிக்கூரியர்கள் அவங்களை யாருன்னு பார்த்தா, இதே அந்த ஒரு ஒரு 350 வருஷத்துக்கு முன்பாக இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஒரு 350 வருஷத்துக்கு முன்பாக எபிகுரியஸ் அப்படின்ற ஒரு நபரால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தத்துவ மார்க்கம் தான் இந்த எபிகுரியஸ், அதாவது எபிகுரியனிசம். அதுதான் இங்க வந்து எப்பிக்கூரியர்கள் அப்படின்ட்டு தமிழ்ல வந்திருக்கு. இவங்க எதை விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப மிஞ்சின காரியங்களை நீங்க யோசிச்சுக்கிட்டு உங்க இயல்பான சந்தோஷத்தை இழந்து போயிடாதீங்க. நீங்க எப்பிக்கூரியர்களை பத்தி நீங்க ஜஸ்ட் நீங்க கூகுள்ல பண்ணாலே தெரியும். அதை பார்த்தீங்கனாலே நிறைய தகவல்கள், அடிப்படையான தகவல்கள் அதிலேயே இருக்கு. நிறைய புத்தகங்கள் நான் உங்களுக்கு வேணா ரெஃபர் பண்றேன். இல்லைன்னா உங்களுக்கு கூகுளே நமக்கு ஒரு ஒரு அவுட்லைன் நமக்கு தந்துருது. இதை நான் சுருக்க சொல்லணும்னா, இந்த எப்பிக்கூரியர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு சாதாரண ஒரு பேசிக்கான சில அடிப்படையான சந்தோஷங்களை நீ இழந்து போயிடாத அப்படின்ட்டு போதிக்கிறவங்க. இவங்க இப்படிப்பட்ட இந்த கொள்கையை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் வளர்ந்த போது கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பரலோக நம்பிக்கையை குறித்து அவர்கள் அதை வாஞ்சித்து இம்மைக்குரிய சில ஆசாபாசங்களை, சந்தோஷங்களை இழக்கும் பொழுது அவங்க இதுல கொஸ்டின் பண்றாங்க, கேலி செய்யறாங்க. நீ இல்லாத ஒரு பரலோகத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிற சந்தோஷத்தை நீ ஏன் இழந்துகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறவர்களா இந்த எப்பிக்கூரியர்கள் இருக்கிறாங்க. ஸ்டாய்க்ஸ் அவங்க யாரும் பார்த்தா, ஜெனோ அப்படின்ற ஒரு நபரால தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இந்த ஸ்டாய்க்ஸ், அதாவது ஸ்தோயிக்கர்கள். இங்க இந்த வசனத்துல சொல்லியிருக்கிற ஸ்தோயிக்கர்கள். இந்த ஸ்தோயிக்கர்களுடைய கொள்கை என்னன்னா, பல தெய்வ வழிபாடு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தெய்வம். நீயே ஒரு தெய்வம், நீயே கடவுள், நானும் ஒரு கடவுள். நிறைய டயலாக்ஸ் வருது இல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் அங்க இப்ப ஃபேமஸ் ஆனது கிடையாது. இது வந்து ஜெனோ ஆரம்பிச்ச ஸ்டாய்க்ஸ்ல வந்த டயலாக் இதெல்லாம். அவர் என்ன சொல்றாரு, எல்லாமே தெய்வம். இந்த மைக் ஒரு கடவுள், இந்த டேபிள் ஒரு கடவுள், இந்த சேர் ஒரு கடவுள், இந்த கேமரா ஒரு கடவுள், எல்லாமே கடவுள். நீ ஒரு கடவுள், நானும் ஒரு கடவுள் சொல்லிட்டு அப்படி போயிட்டாரு அவரு. அப்படி ஒரு தத்துவ ஞானத்தை போதிச்சவரு. எல்லாத்தையும் அப்படி நீ பாரு, எல்லாத்தையும் உயர்வா நீ பாரு, அப்படி பார்த்து நீ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நீ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு போதிச்சவர் தான் இந்த ஜெனோ. இந்த கொள்கையை ஃபாலோ பண்ணவங்க ஸ்டாய்க்ஸ். ஆனா பவுலுடைய விசுவாசம் என்ன, கிறிஸ்தவருடைய விசுவாசம் என்ன, ஒன்றான மெய் தெய்வம். அப்ப இந்த எப்பிக்குரியர்களுக்கும் விரோதமானவர்கள், ஸ்தாய்க்கர்களுக்கும் விரோதமானவர்கள். இது எப்பிக்குரியனிசத்தினுடைய கொள்கைகள் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கு. இந்த ஸ்தாய்க்ஸ் இருக்கிற கொள்கைகளும் இன்னைக்கு உலகத்துல இருக்கு. ஆனா கிறிஸ்தவம் சில நேரத்துல இதை அரவணைத்துக் கொள்கிறதா இருக்கு. பல தெய்வ வழிபாட்டை சில கிறிஸ்தவ பிரிவுகள், சபை பிரிவுகள் ஏற்றுக்கொள்கிறதா இருக்கு. பலரை வழிபடுகிறவர்களாய் சில இந்த விஷயத்துக்கு போனா இந்த புனித ஸ்தலத்துக்கு போனோம், இந்த விஷயம் நடைபெறனா இந்த புனித ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டத்துல இருக்கு. சில பேர் எப்படி பண்றாங்க, ரொம்ப அதிகமா நீ இது பண்ணாத, ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போயிட்டு நீ சாதாரண ஒரு ஒரு பிராக்டிக்கலான லைஃப்ல நீ வந்து இது பண்ணிடாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை செய்யறாங்க. ஆனா கிறிஸ்தவம் இதற்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இங்க இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய விளக்கத்தை கொடுக்கிறாரு, தன்னுடைய விஷயத்த சொல்றாரு. ஒரு வரலாற்று ஆசிரியர் இவங்களை பத்தி எப்படி எழுதியிருக்கிறாரு, இந்த அத்தனை பட்டணத்தில் இருக்கிறவர்களை பற்றி, they don't know the true and living God, they do not know the one true living God. அவர்களுக்கு உண்மையான மெய்யான தெய்வம் யாருன்ட்டு என்ற அறிவு இல்லாம அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற தெளிவை அங்க சொல்றாரு. அப்போ 16ஆம் வசனத்துல
அவர் என்ன பண்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியில வைராக்கியம் கொள்றாராம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் அவரை தூண்டுறாரு. இங்க அது மூல மொழியில எப்படி எழுதியிருக்கு அப்படின்னா, ஆவியில வைராக்கியம் கொண்டுனா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாராம், அப்போஸ்தலனாகிய பவுல தூண்டுறாராம். நீ இப்படி பேசு போ. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மள தூண்டுகிறவரா இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் இதுல கர்த்தர் எப்படி செயல்படுறாருன்றத இந்த சத்தியங்கள் மூலமாவே நம்ம கற்றுக்கொள்ளலாம். தேவனை அறிகின்ற அறிவை நம்ம அதிகமா இதுல நம்ம பெற்றுக்கொள்ள முடியுது. இப்ப எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா காமிக்கிறாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தூண்டுறாரு. 17ஆம் வசனத்தை சொல்லுது, ஜெபாலயத்துல யூதரோடும் பக்தி உள்ளவரோடும், அதாவது ஆராதனை செய்கிறவர்களோடும் சந்தை வழிகள்ல எல்லாரோடும், அதாவது அவர் பேசுறத ஆமா அப்படின்னு கேட்டவங்கள்ட்ட அவங்கள்ட்ட பிரசங்கம் செய்யறாரு. பதில் கூறுகிறவர்கள்ட்ட, ரிப்ளை பண்றவங்கள்ட்ட கான்வர்சேஷன் உரையாடுறாரு. அப்புறம் தர்க்கம் செய்கிறவர்களிடத்துல தர்க்கம் செய்யறாரு. நிரூபிக்க வேண்டிய இடத்துல நிரூபிக்கிறாரு. உபதேசம் தேவைப்பட்ட வேண்டிய இடத்துல உபதேசிக்கிறாரு. இதான் அந்த 17ஆம் வசனம் சொல்லுது. அனுதினமும் அவரு சம்பாஷணை பண்ணினான். இந்த சம்பாஷணை பண்ணினான்றதுக்கு இதுதான் அர்த்தம். சத்தியத்தை கேட்டவர்கள் இடத்துல பிரசங்கிச்சாரு. பதில் கூறியவர்களோடு கூட கான்வர்சேஷன் பண்ணவர்களோடு கூட கான்வர்சேஷன் பண்றாரு, உரையாடுறாரு. தர்க்கம் செய்தவர்களோடு கூட தர்க்கம் செய்யறாரு, டிபேட் பண்றாரு. நிரூபிக்க வேண்டிய இடத்துல நிரூபிச்சு காமிக்கிறாரு. யாருக்கும் பயப்படாம செய்யறாரு. இன்க்ளூடிங் போயிட்டு அங்க போய் அந்த நீதிமன்றத்திலேயே, அந்த நீதிமன்றம் ஒரு தங்களை அறிவார்ந்த மக்களாய் காண்பித்து, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே முட்டாள்கள், அவங்க எல்லாமே நாகரிகத்துல வளர்ச்சி அடையாதவர்கள், அறிவில தேராதவர்கள், நாங்க எல்லா ஞானத்தையும் பெற்றவர்கள், கல்வியில சிறந்தவர்கள், மிகுந்த ஞானம் உடையவர்கள் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய இடத்துல போயிட்டு இவரு கிறிஸ்தவ விசுவாசம் தான்டா பெருசு அப்படின்ட்டு ஆணித்தரமா அடிச்சு காமிக்கிறாரு. அவருடைய தைரியம் வேற யாருக்குமே வந்திருக்காது. நாமெல்லாம் விட்டா ஓடி இருப்போம். சில பேர் சில சத்தியங்களை பத்தி சில விஷயங்கள் கேட்கும் போதே நமக்கு சில இதுல குழப்பம் வந்துருது, நம்ம பயந்துட்டு வந்துடுறோம். அப்படிலாம் கிடையாது. நல்லா வசனத்தை தெரிஞ்சுக்கோங்க, சத்தியங்களை தெரிஞ்சுக்கோங்க, உபதேசத்தை தெரிஞ்சுக்கோங்க. யாராவது உங்களை குழப்புற மாதிரி கேள்வி கேட்டா வசனத்தின் அடிப்படையில அவங்களுக்கு பதில் கூறுங்க. ஏன்னா வசனம் தான் ஆவியின் பட்டயம். நேற்று கூட நம்ம பார்த்தோம்ல, ஆவியின் பட்டயம்ன்றத. வசனம் தான் ஆவியின் பட்டயம். அதை கொண்டுதான் நம்ம தாக்க முடியும். அப்ப வசனத்தை கொண்டு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு பெரிய ஒரு உபதேசத்தை காண்பிக்கிறாரு. இந்த எபிக்கூரியர்கள் அதாவது மரணம் தான் முடிஞ்சிச்சு, மரணத்தோட முடிஞ்சிச்சு. எவ்ரி டைம், அதாவது எவ்ரி திங்ஸ் ஹேப்பன் பை ரேண்டம் சான்ஸ். தே டோன்ட் பிலீவ் ஆஃப்டர் லைஃப். டெத் இஸ் த அப்சல்யூட் அண்ட் எண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இதான் அவங்களுடைய இந்த எபிக்கூரியத்தினுடைய கொள்கையா இருந்துச்சு. ஸ்டாய்க்ஸ் எவ்ரிதிங் வாஸ் காட் அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் காட், எவ்ரிதிங் டிட்டர்மைன் பை ஃபேட். தலைவிதியின் அடிப்படையில் தான் எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க தான் இந்த ஸ்டாய்க்ஸ். இவங்கள்ட்ட எப்படி பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவருக்கு என்ன பெரிய சவால்னா, யூதர் ஒரே மெய்யான ஒரே கடவுளை வழிபடுறவங்க. அவங்கள்ட்ட தேவனுடைய அந்த திரியேக தன்மையை, அந்த ஏலோஹீம் அப்படின்ற தன்மையை அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும். யூதர்கிட்ட நல்லா பாத்துக்கோங்க. அவர் மைண்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க இருக்கிற யூதர்களுக்கு ஜெபாலயங்களை பிரசங்கிக்கும் பொழுது அவங்க தேவனை மட்டும் தான் ஆராதிக்கிறாங்க. இல்லப்பா, அவரு தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இந்த தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், தேவனுடைய ஆவியானவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கூட வாசம் செய்யறாரு அப்படின்ற சத்தியத்தை அவங்களுக்கு போதிக்கணும். கொஞ்சம் வெளியே வந்தா இந்த சந்தை வெளிகள்ல அங்க இருக்கிற அந்த அத்தனை பட்டணத்துல இருக்கிற அவங்க பல வழிபாடுகள் இருக்கிறவங்க, எல்லாத்தையும் பார்த்ததெல்லாம் கடவுள்னு கும்பிடுறவங்க, அப்படிப்பட்டவங்கள்ட்ட. ஏன்னா அங்க அவ்வளவு பலிபீடங்கள் இருந்துச்சு, அவ்வளவு வழிபாடு தலங்கள் இருந்துச்சு, விதவிதமா வழிபாடு தலங்கள் இருந்துச்சு. அவங்கள்ட்ட போயிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒன்றான மெய் தேவனை தான் வணங்கணும்ட்டு அவங்களுக்கு அப்படி போதிக்கணும், இவங்களுக்கு இப்படி போதிக்கணும். அப்ப எவ்வளவு டஃப்பான ஜாப் செஞ்சிருக்கிறாரு அவரு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம செய்யறது இன்னும் அதிகமா செய்யணும். அப்ப எவ்வளவு ஒரு மெனக்கெடுத்து இருப்பாரு, என்ன அளவுக்கு தைரியம் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் டாக்டரின்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாருன்னு யோசிக்க பார்க்கும்போதே நமக்கு தலை சுத்துது. அப்ப தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல, அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்துக் கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதா இருக்கிறோம். நாங்க கேட்கிறோம், நீ சொல்லுப்பா, நீ என்ன, உன்னுடைய தத்துவம் என்ன? நீ இந்த தத்துவத்தை ஏதோ பேசிட்டு இருக்க, புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்கிற, நாங்க பிலீவ் பண்ணாத சில விஷயங்களை பேசுற, ஆஃப்டர் லைஃப்ன்ற, மறுவாழ்வுன்ற,
அடுத்த ஒரு ஒரு நித்திய வாழ்வு பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிற, உயிர்த்தெழுதல்ன்னு சொல்ற. அதுவும் அந்த அந்த மக்களுடைய மனநிலை பாருங்க. அவங்க வந்து மைண்ட்ல தாங்க தான் அந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளிகள் அப்டின்ட்டு யோசிக்கிறவங்க. அவங்க வந்து இப்ப ரோமர்கள் தான் இப்ப பெரிய ராஜ்யமா இருக்கு. இந்த ரோமர்கள் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு காட்டு மிராண்டி. அவங்க பார்பேரியன்ஸ்ன்றவன். இந்த இந்த கிரேக்கர்கள் எல்லாருமே பார்பேரியன்ஸ் தான். அவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாருமே காட்டு மிராண்டிகள் தான் சொல்றவங்க. ரோமர்கள் வந்து பலத்தினாலே அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். நாங்கள் ஞானத்தினாலே ஆட்சி செய்கிறோம்ன்ட்டு பயங்கரமான டாக்டரின், பயங்கரமான அ ஒரு தத்துவங்களை பேசின ஆட்கள். இந்த ரோமர்களால கைது செய்யப்பட்டு அவர்களுடைய மிக மோசமான மரண தண்டனை ஆகிய சிலுவை மரணத்துல மரித்த ஒரு நபரை குறித்து ஒருத்தர் வந்து இங்க வந்து என்ன சொல்றாரு, அவர் தான் ஆண்டவர், அவர் தான் மெய்யான தெய்வம், அவரை வணங்குங்க. நீங்க நிறைய வணக்கத்துல இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. மெய்யான தேவன் இவர் தான், இவரதான் நீங்க வணங்கணும். இவர் உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஜனங்க கேட்கும்போது, அதுவும் குறிப்பா இந்த நீதிமன்றத்துல, இந்த ஆர்பகஸ்ல இருக்கிற நீதிமன்றத்துல, மார்ஸ் ஹில்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? எள்ளி நகையாடுற மாதிரி தான் இருந்திருக்கும். கேலி செய்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அவரை அப்போஸ்தலனாகிய பவுல ரொம்ப ஒரு டிகிரேட் பண்ணியிருக்க மாதிரி தான் அவங்க செயல்பட்டிருப்பாங்க. ஆனாலும் அவங்க மத்தியில எப்படி பேச ஆரம்பிக்கிறாரு பாருங்க. இவரு 21ஆம் வசனத்துல இருந்து தான் அந்த விஷயத்த அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அது 20ஆம் வசனத்துல நூதனமான காரியங்களை கேட்கப்படுகிறாய் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். 21ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, இதான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே. அந்த ஜனங்களுடைய வேலையே என்ன? அதானா. இது வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. தினமும் அவங்களுக்கு அவங்க வேலையே என்ன? இது மாதிரியான சில பேர் பேச வச்சு, அவங்க சொல்றத சில விஷயங்கள ஆமால்ல அப்படின்னு கேட்டுப்பாங்க. சில இடத்துல அதுல இருக்கிற குற்றங்கள காண்பித்து கொடுத்து, அவங்க கொஞ்சம் ஏதாவது தவறா சொல்லிட்டாங்கன்னா, அவங்கள இது பண்ணுவாங்க. சில நேரத்துல சில பேர மரண தண்டனைக்கு கூட ஒப்பு கொடுத்துருவாங்க. இதான் அவங்க பொழப்பாவே இருந்துச்சு. அவங்கள்ட்ட எப்படி பேச ஆரம்பிக்கிறாரு 22ஆம் வசனத்துல. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையில் நடுவே நின்று, அதாவது நீதிமன்றத்துல அங்க இருக்கிற அந்த மார்ஸ் மேடை, மார்ஸ் ஹில்ல, ஆர்பகஸ்ல அவர் அங்க நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். சிஸ்டர். எடுத்தோனே அவங்கள, நீ எல்லாம் குப்பை, என்ன நீ பெரிய உலகத்துல பெரிய ஞானத்தை பெற்றிருக்கியா? நீ என்ன ஞானத்தை பெற்று இருக்கிற? நான் பாரு அப்படிலாம் சொல்லல. ரொம்ப சூப்பரா ஆரம்பிக்கிறாரு. டிபேட் இப்படிதான் ஆரம்பிக்கணும். அவங்கள்ட்ட இருக்கிற பாசிட்டிவா அவங்க எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் அவர் கண்ணுக்கு தெரியுது. அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் சொல்லிட்டு 23ஆம் வசனம், எப்படி எனில், ஏன் காரணம் சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம். நீ தேவ பக்தி உள்ளவர்கள் சும்மா ஒண்ணு சொல்லல, அதுக்கான காரணத்தை சொல்றாரு. ஏன்னா அது வந்து அறிஞர்களால் நிறைந்த ஒரு இடம். அதுல சும்மா வாய் போக்காரம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் காரண காரியத்தோட பேசணும். நீ தேவ பக்தி உள்ளவர்களாய் காண்கிறேன் சொல்லிட்டு, எப்படி எனில், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கின்ற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்போ எங்க பிடிச்சாரு, நான் வந்து புதுசான ஒரு காரியத்தை கொண்டு வரேன், நூதனமான காரியத்தை கொண்டு வரேன், ஏதோ ஒரு புதுசான ஒரு விஷயத்த நான் பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கப்பா. அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவரை பத்தி தான் நான் பேசுறேன். அவரை பத்தி தான் நானு சொல்ல வரேன் அப்படின்றாரு. இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் 2 விஷயத்த காமிச்சு கொடுக்குது. ஒன்றான மெய் தேவன் என்பவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றத அவங்களுக்கு காமிக்குது. தேவன் இருக்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறாரு. ஏன்னா நீ என்ன பண்ற, தெரியாம நீ அவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற. தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, மெய்யான தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றத அங்க அப்போஸ்தலன் பவுல் காமிச்சு கொடுக்குறாரு. 2வது, அவர் அறிய வேண்டிய விதத்துல நீ என்ன பண்ணல, இன்னும் அறியல. தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனா அவரை அறிய வேண்டிய விதத்துல அறியல. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ஜெபத்தினுடைய அந்த உபதேசத்தினுடைய சாராம்சம். இந்த உபதேசம் என்ன? இவர் அணுகக்கூடியவரா இருக்கிறாரு, தெரிந்து கொள்ளக்கூடியவரா இருக்கிறாரு. ஆனா தெரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நீங்க தெரிந்துக்கல. இப்ப நம்மளோட டாபிக் என்ன? தேவனை அறிகின்ற அறிவை நாம பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றதுதான் இதுக்கு அப்புறம் தான் விஷயமே வருது. இதெல்லாம் இந்த வசனத்தை நாம எடுத்தோம். இந்த வசனத்தினுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான் அவ்வளவு நேரம் பேசிட்டேன். இப்ப இந்த வசனத்துக்குள்ள போகணும் அப்படின்னா 23ஆம் வசனத்துல அதாவது சொல்றாருல, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கின்ற அவரையே உங்களுக்கு அறிவிக்கிறேன். பரிசுத்த வேதாகமம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, பரிசுத்த வேதாகமம் முழுக்க தேவனை அறிகின்ற அறிவு இருக்கு. பரிசுத்த வேதாகமம் முழுக்க தேவனை அறிகின்ற அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நம்ம இந்த ஒரே ஒரு பகுதியின் அடிப்படையில தான் நம்ம பார்க்கிறோம். அதை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க.
இந்த ஒரு பகுதியின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பகுதியில தேவனை நாம் அறிகிறதற்கு 3 பிரதானமான காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிரசங்கத்துல சொல்றார். அவர் காண்பித்துக் கொடுக்கிறார். 3 பிரதானமான காரியங்கள். ஒன்று, இந்த தேவன் அறியப்படக்கூடியவர், இந்த தேவன் அணுகக்கூடியவர் அப்படின்றத காமிச்சு கொடுக்கிறார். 2வது தான் பெருசு. 2வதுக்குள்ளதான் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. 2வது, இந்த தேவனுடைய தன்மைகள், இந்த தேவன் யாரு, இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத விளக்குறாரு. 3வது பாத்தீங்கன்னா 30ஆம் வசனத்துல ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் அறியப்படக்கூடியவர், அவர் தெரிந்து கொள்ளக்கூடியவர்ன்றதை 23ஆம் வசனத்துல சொல்றாரு. 24ஆம் வசனத்துல தேவனுடைய தன்மைகளை ஆரம்பிக்கிறார். இந்த தேவன் யாரு, இந்த தேவன் அறிய முடியும், இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத 24ஆம் வசனத்துல ஆரம்பிக்கிறார். 30ஆம் வசனத்துல இந்த தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவர், தன்னை காண்பிக்கிறவர், தன்னை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் அப்படின்ட்டு இங்க அவர் சொல்றாரு. இந்த 3 தான் பிரதானமான காரியங்கள். இந்த 3 பிரதானமான காரியங்களை புரிஞ்சுட்டாலே தேவனை பற்றியதான அடிப்படையான அறிவை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இங்க என்ன சொல்றாரு, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கின்ற அந்த தேவனையே உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த தேவன் அறிந்து கொள்ளக்கூடியவர், இந்த தேவன் தெரிந்து கொள்ளக்கூடியவர். ஏன்னா பூர்வ காலங்களில் இருந்தே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் எல்லாருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தின தேவன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது, அவருடைய கரத்தின் கிரியைகள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துது. ஒவ்வொரு நபர்களும் தேவனை வெளிப்படுத்துகிறார்கள். அவர் அந்த ஜெனோ ஆரம்பிச்ச ஸ்டாய்க்ஸை பார்த்து சொல்ற, நீ எல்லாத்தையும் கடவுள்னு சொல்ற, எல்லாத்தையும் கடவுள் கிடையாது. அதுல தெய்வீக தன்மையை கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அது அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். சில சில விஷயங்கள்னால, சில பொருட்களினால நமக்கு நன்மை வருது. ஆனா அந்த நன்மையை வைத்துக்கிட்டு அவங்கள, அந்த நபரை, அந்த பொருளை நாம கடவுளாக்கிட கூடாது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் தான்ப்பா உருவாக்குனவரு. உன்னை உருவாக்குனவர் தான் கடவுள், நீ உருவாக்குனது கடவுள் இல்லை அப்படின்றத அவர் தெளிவா சொல்றாரு. அப்ப இந்த தேவன் அறிந்து கொள்ளக்கூடியவர், அறிந்து கொள்ள முடியும். நாம் இவரை தெரிந்து கொள்ள முடியும், நாம் அவரை புரிந்து கொள்ள முடியும், நாம் அவரை அணுக முடியும், இந்த தேவனை நாம ஏற்றுக்கொள்ள முடியும், இவரை நாம் அணுக முடியும். அப்ப இதுதான் அவரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா அவங்களுக்கு நிரூபிச்சு காமிக்கிறாரு. 24ஆம் வசனத்துல இருந்து பாருங்க, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் தேவனானவர், வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. இந்த தேவனை குறித்ததான 2 காரியங்களை இங்க சொல்றாரு. 24ஆம் வசனத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, தேவன் அணுகக்கூடியவர். 2வது இந்த தேவனுடைய தெய்வீக தன்மைகளை இங்க விளக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2வது பாயிண்ட்ல விளக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 2வது பாயிண்ட்ல 2 விஷயங்களை இங்க சொல்றாரு. மொத்தம் 5 விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தேவன் சிருஷ்டிகராய் இந்த தேவனை அடையாளப்படுத்துகிறார். ஏன்னா பரிசுத்த வேதாகமே தேவனை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் தான் ஃபர்ஸ்ட். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு தான் அறிமுகப்படுத்துது. சிருஷ்டிகளால சிருஷ்டிக்கப்பட்டவர் கிடையாது, உண்டாக்கப்பட்டவர் கிடையாது. அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்ப சிருஷ்டிகரை ஆராதிக்கிறோம். இந்த தேவன் அணுகக்கூடியவரா இருக்கிறாரு. இவர் தான் சிருஷ்டிகர், இவர் தான்ப்பா சிருஷ்டிகர், இவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரு அப்படின்னு தேவனுடைய அந்த தெய்வீக தன்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சிருஷ்டிகராய் அவர்களுக்கு காண்பித்திருக்கிறாரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 146ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 146:6. அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திர அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினார் அப்படின்னு வருது. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர் தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைகிறதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ அப்படின்ட்டு அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவராயிருக்கிறார் அப்படின்றத இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பித்து கொடுக்கிறாரு. அங்க இருக்கிற அப்ப எப்பிக்குரியர்களுக்கும் இந்த ஸ்தாயிகர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த எப்பிக்குரியர்கள் இந்த உலகம் ஒருவரால் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்ட்டு நம்பாதவங்க. அவங்க இந்த மேட்டர்ஸ் தான் இட்டர்னல், மேட்டர்ஸ் வாஸ் இட்டர்னல் அப்படின்ட்டு போதிக்கிறவங்க. இந்த ஸ்தாயிக்ஸ் பல தெய்வங்கள் வழிபாடுகள்ல இருக்கிறவங்க. எல்லா தெய்வங்களையும் இவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. தினமும் ஒரு புதுசா தெய்வங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட சிருஷ்டிகர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரு,
அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினாருன்னு தேவனை அறிகின்ற அறிவுல ஒரு பெரிய தேவனை பற்றிதான ஒரு பெரிய வெளிப்பாட்டை அப்போஸ்தலனாகிய பவுல் காமிச்சு கொடுக்கிறாரு. 2வது இதே வசனத்துல 24ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதியில அவர் ஆண்டவராய் இருக்கிறாரு. கூரியோஸ், மாஸ்டர், சுப்ரீம் இன் அத்தாரிட்டி, கண்ட்ரோலர், இப்படின்ட்டு இந்த கூரியோஸ பல விதங்கள்ல நாம மொழிபெயர்க்கலாம். ஆண்டவராய் இருக்கிறார். அவர் தான் ஓனர். 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுதுல, பூமியும் அது நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஓனரு. கிரியேட்டரு அவர் தான் எல்லாத்துக்கும் ஓனரு. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா 3ஆம் வசனத்துல நேபுகாத்நேச்சார் பேசுறாரு. நேபுகாத்நேச்சார்ன்ற மிகப்பெரிய ராஜா, நான் கட்டின இந்த மகா பாபிலோன் அல்லவா, இது எனக்கு இல்ல, நான் தானே இதுக்கு அரசான்றேன், இது என்னுடையது அப்படின்ட்டு அந்த உப்பரிகள் என்று பார்க்கும்போது புத்தி பேதலிச்சு போயிருச்சான். அது நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ராஜாவுக்கு மனம் பேதலிச்சு போயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அடுத்தது அவரை தூக்கி போட்டு வேற ராஜாவை ஏற்படுத்திடுவாங்க. இங்க அது நடக்கல. அந்த ஆள் தான் ராஜா. ஆனா அந்த ஆள என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆள் வந்து ஆக்டிவிட்டி ஒரு நாய் மாதிரியே இருந்துச்சாம். ஒரு ஒரு நாய் எப்படி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குமோ அதே போலதான் அந்த ஆள் நடந்துகிட்டாராம். அதனால அரண்மனைக்கு முன்னாடி அவரை கட்டி போட்டாங்க, நேபுகாத்நேச்சார. வரலாற்றுல அப்படியே இருக்கு. ஆனா அவர் தான் ராஜா. அப்ப எவ்வளவு ஒரு அவமானமா இருந்திருக்கும்ல. எல்லா தேசத்துல இருக்கிறவங்களும் மற்ற தேசத்துல இருக்கிற மற்ற ராஜாக்கெல்லாம் அவரை பார்த்து கேலி பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தையே என்ன பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. என்னடா அவங்க ராஜா இப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இதா இருந்தாங்க. திருப்பியும் கர்த்தர் அவர் மேல் இரக்கம் வைத்து மறுபடியும் சரியாயிட்டாரு. சரியானதுக்கு அப்புறம் சொல்றாரு, நான் ஓனர் நினைச்சேன், என்னுடையது நினைச்சேன், அப்படிலாம் கிடையாது ஆண்டவரே, நீர் தான் ஓனரு, நீர் தான் எல்லாவற்றுக்கும் காரணரு, நீர் தான் எல்லாத்துக்கும் ஓனரா இருக்கிறீர், உரிமையாளரா இருக்கிறீர் அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. அப்ப 2வது பெரிய விஷயம் என்னன்னா, இந்த தேவன் சிருஷ்டிகர், 2வது இவர் எல்லாவற்றுக்கும் உரிமையாளர். தன்னுடைய எல்லா கிரியைகளுக்கும் அவரு உரிமையாளரா இருக்கிறாரு. அதனாலதான் எந்த கிரியையும் நாம வணங்கிடக்கூடாது அப்படின்றத யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்து வரைக்கும் நமக்கு போதிக்கிறாரு. எந்த கிரியைகளும் தெய்வீக தன்மையை கொண்டிருக்க முடியாது, எந்த கிரியைகளையும் தெய்வீக தன்மையை உள்ள அடக்க முடியாது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தையும், சங்கீதம் 139 1-8 இந்த 2 வசனங்களையும் நீங்க வீட்டுல போயிட்டு வாசிங்க. சங்கீதம் 139 1-8 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 3வது தேவனுடைய தெய்வீக தன்மை இல்ல. 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் சஸ்டெய்னர். 25ஆம் வசனம், அவர் தான் கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறவரா இருக்கிறார், அவர் தான் சஸ்டெய்னரா இருக்கிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தம்முடைய சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் அப்படின்ட்டு வருது. அப்ப இந்த தேவன் யாருன்னா, எல்லாவற்றையும் தாங்குகிறவர், எல்லாவற்றையும் சஸ்டெயின் செய்கிறவர். ரோமர்களது நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 36ஆம் வசனம், இந்த 33 36 வரைக்கும் வாசினா, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்குது. அவர் தான் எல்லாவற்றையும் தாங்குகிறவர், சஸ்டெயின் பண்றவர், அது அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் அவர் தான். ஜீவ சுவாசத்தை கொடுத்து தொடர்ந்து அந்த அதுல நிலை நிற்க செய்கிறவர் அவர் தான். இவர் சிருஷ்டிகரா இருக்கிறாரு, இவர் தான் எல்லாத்துக்கும் ஓனரு, இவர் தான் எல்லாத்தையும் நம்மள வாழ செய்கிறவர், இவர் தான், இந்த தேவன் தான் அப்படின்ட்டு காமிக்கிறாரு. 4வது 26ஆம் வசனத்துல அவர் தான் ரூலர். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே, அதாவது ஆந்த்ரபான் அப்படின்ட்டு கிரேக்கத்துல வருது. அதாவது ஒரே மனிதனில் இருந்து இந்த மனிதர்களை எல்லாரையும் உருவாக்கினாரு. நீ மத்தவங்களை பார்த்து பார்பேரியன்ஸ் நான் சொல்ற, மத்தவங்களை பார்த்து காட்டு மிராண்டிகள்னு சொல்ற, மனுஷ நாகரீகங்கள் அற்றவர்கள் சொல்ற, ஹோமோசேபியன் சொல்றாங்க, ஹோமோசேபியன்ஸ், நியாண்டர்தால்ஸ், அது மாதிரி நிறைய மனித இனங்கள் இருந்துச்சு, அது ஒன்னே ஒண்ணுதான் வந்துச்சு. இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, நிறைய விதங்கள்ல தங்களுடைய அறிவை அவங்க வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒரே மனுஷன்ல இருந்து தான்ப்பா எல்லாரையும் உண்டாக்குனார், நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் தான் உருவாக்கி இருக்கிறாரு, அவர் தான் ஆளுகிறவர், அவரு சிருஷ்டிகர், அவர் ஓனரு, அவர் தான் சஸ்டெய்னரு, தாங்குகிறவரு, அவர் தான் ரூலர் அப்படின்ட்டு சொல்றாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் இந்த பூமியில எப்படி செயல்படுறாரு அப்படின்றதுக்கு
கர்த்தர் மனுஷனை உண்டாக்குன விதமே நமக்கு புரியுது. இந்த பூமியில கடவுள் எப்படி செயல்படுறாரு அப்படின்னா, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். நம்ம மூலமா தான் அவர் செயல்படுறாருன்னு சொல்லியிருக்கேன். அவரால டைரக்ட்டா செயல்பட முடியுமான்னு கேட்டா, முடியும். இன்னைக்கு பூமியில எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு? 800 கோடிக்கு மேல இருக்கு. இந்த 800 கோடி பேரையும் அவரால உருவாக்க முடியுமான்னு கேட்டா, நிச்சயமா முடியும். இது மாரி பல உலகங்கள அவரால உருவாக்க முடியும். ஆனா அவர் செஞ்சாரா? அப்படின்னு கேட்டா செய்யல. ஒரே மனுஷன் தான் உண்டாக்குறாரு. அந்த மனுஷன வச்சு நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள் அப்படின்ட்டு மனுஷன் கையில அத குடுக்குறாரு. அவர்தான் ரூலரு. ஆனா இப்ப அந்த ஆளுகை யார் கையில குடுத்திருக்கிறாரு? இந்தாப்பா அப்படின்னு நம்ம கையில குடுத்திருக்கிறாரு. நம்ம கையில குடுத்த ஆளுகைய நாம என்ன பண்ணோம்? பத்திரமா கொண்டு போயிட்டு, இந்தாப்பா நீ வச்சுக்கோன்ட்டு பிசாசு கையில குடுத்துட்டு வந்துட்டோம். முதலாவது மனுஷன் பண்ண பெரிய தப்பு அதுதான். அப்ப மனுஷனை கொண்டுதான் கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த பூமியில கிரியை செய்றாரு. மனுஷனுடைய சிருஷ்டிப்பே நமக்கு இத வெளிப்படுத்துது இல்ல? மனுஷனை கொண்டுதான் செயல்படுறாரு. நம்மளை கொண்டுதான் இந்த பூமியில அவரு செயலாற்ற விரும்புறாரு. நம்மளை கொண்டுதான் அவரு செயல்படுறாரு. அப்ப முதலாவது அவர் சிருஷ்டிகரு. 2வது அவரு ஓனரு. அவர்தான் எல்லாவற்றுக்கும் ஓனரா இருக்கிறாரு. 3வது அவர்தான் சஸ்டெய்னரு. 4வது அவரு ரூலரு. 5வது பாத்தீங்கன்னா, அவர் சமீபமானவர். 27ஆம் வசனம். இந்த கடவுள் யாருன்னு கேட்டா, நீங்க உங்களால தொட்டு உணர முடியும். தடவியாகிலும் கண்டுபிடிக்கிறதா இங்க இருக்கிறது அப்படி கிடையாது. தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி கிடையாது. உங்களால அவரை பர்சனலா அனுபவிக்க முடியும். நீங்க அவரோடு கூட பர்சனல் கனெக்ட்ல இருக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்க பர்சனலா டெஸ்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் நல்லவர்ப்பா அப்படின்னு நான் சொல்றது நீங்க என்ன பண்ணலாம்? கேட்கலாம். ஆனா நீங்க அனுபவிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நானே எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, நானே எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கிறது. நீங்க அதை பர்சனலா என்ன பண்ண முடியும்? அனுபவித்து பார்க்க முடியும். உங்களால தெரிந்து கொள்ள முடியும். உங்களால புரிந்து கொள்ள முடியும். உங்களால அணுகக்கூடிய விதத்துல தான் அவர் இருக்கிறாரு. அப்ப இவர் சிருஷ்டிகரு, இவரு ஓனரு, இவர்தான் சஸ்டெய்னரு, இவர்தான் ரூலரு, இவர்தான் இமிடியன்ட். அதாவது கிட்ட இருக்கிறாரு, தொடக்கூடிய இடத்துல இருக்கிறார். உங்களால அவரை என்ன பண்ண முடியும்? தொட்டு, அதாவது பர்சனலா நீங்க அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். இத நாம யாரா இருந்தாலும் சரி, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் தூரமானவர் அல்ல. அவர் அணுகக்கூடிய இடத்துல இருக்கிறார். உங்களால நெருங்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். உங்க ஜெபத்தை கேட்கக்கூடியவரா இருக்கிறாரு. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லா நேரங்களிலும் உங்களை வாழ செய்கிறவரா இந்த தேவன் இருக்கிறாரு. உங்களை வளர செய்கிறவரா இருக்கிறாரு. உங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்துல நீங்க என்ன பண்ண முடியும்? இவர்கிட்ட அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அவர்கிட்ட அணுக முடியும். இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப பயத்தின் ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம பிதாவை அணுக முடியும். தேவனுடைய சிங்காசனத்தை அணுக முடியும். நம்ம அவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்ம தொடர தூரத்துல தான் இருக்கிறாரு. இதுக்கு யாரோ ஒரு வரம் பெற்ற தேவதாசன் உங்க வாழ்க்கையை மாற்றம் கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காதீங்க. என் வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா யாராவது ஒரு வரம் பெற்ற தேவதாசர் என் தலை மேல கை வச்சாதான் எனக்கு வாழ்க்கை மாறும். அது வரைக்கும் நான் இப்படிதான் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடியது உங்க கையில கர்த்தர் அந்த அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல உங்களோடு கூட உறவாடுகிறவரா இருக்கிறாரு. நீங்க அவரை கூப்பிட முடியும். நீங்க அவரை அணுக முடியும். நீங்க அவரை தெரிந்து கொள்ள முடியும். நீங்க அவரை புரிஞ்சுக்க முடியும். நீங்க அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். அவரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்த முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ண முடியும். அனுதினமும் உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், சூழ்நிலைகளையும், எல்லா நேரங்களிலும் கர்த்தரை நீங்க பயன்படுத்த முடியும். அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல, உங்களுக்கு சமீபமானவரா இருக்கிறார். அப்ப 3வது ஃபர்ஸ்ட் மேஜர் டாபிக்ஸ் இது. அந்த சப் டாபிக்ஸ் தான் 5 சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? தேவன் அறியப்படக்கூடியவர். அவர் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அவர் அறிந்து கொள்ள விருப்பம் உடையவர் அவர். 2வது அவருடைய தன்மைகள் என்ன? அவர் சிருஷ்டிகர், அவர் ஓனர், அதாவது எல்லாவற்றுக்கும் உரிமையாளர், அவர் எல்லாவற்றையும் தாங்குகிறவர், அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அடுத்தது அவர் நமக்கு அருகாமையிலேயே இருக்கிறவர். இதான் தேவனை அறிகின்ற அறிவு. அவர் சிருஷ்டிகர், அவர் தான் சர்வத்திற்கும் உரிமையாளர், அவர் சர்வத்தையும் தாங்குகிறவர், அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர். இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் என் குடும்பத்தை நான் தான் நடத்துறேன். சில பேர் யோசிப்பாங்க, அதான் இந்த இப்ப இருக்கவங்களாம் அந்த அந்த மாதிரி ட்ரெண்ட் கம்மியாயிருச்சு. கொஞ்சம் பழைய ஆட்கள் பாருங்க, வயசானவங்கள்ட்ட பேசி பாருங்க, நான் இல்லைன்னா அந்த குடும்பம்
எக்கேட கெட்டு போயிருக்கோம். நான் தான் தலை மேல தூக்கிட்டு வந்து கரையில சேர்த்தேன் அப்படின்ற அளவுக்கு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் யாரை கொண்டும் செய்வார். நாம செய்யறதுக்கு நாம பாக்கியம் செஞ்சிருக்கணும். ஊழியத்தை பற்றி நான் சொல்லி தரும்போது கூட அதான் சொல்றேன். ஊழியம்ன்றது கர்த்தர் செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா யாரை கொண்டு செஞ்சிருவாரு. கழுதையை வச்சு கூட பேசிடுவாரு. ஆனா நம்ம பேசுறோம்னா நம்ம அதுக்கு உத்தரவாதத்தோடு இருக்கணும். கர்த்தர் நம்மளை அழைப்புல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். அது என்னது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு அசால்ட்டாலாம் கர்த்தருடைய விஷயத்துல மட்டும் இருந்துடவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவர் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாரை கொண்டு வேணா அவர் செயல்பட ஆரம்பிச்சிருவாரு. நம்மளுக்கு செய்ய கொடுத்துருக்கிறாருன்னா நமக்கு அது ஒரு பாக்கியமா எண்ணி அதை செஞ்சிடணும். அது சின்ன எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஊழியத்தை நம்ம அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப அவரு தாங்குகிறவரா இருக்கிறாரு. அவர் தான் ஓனரு. அது இல்லாம அவர் தான் ஆளுகிறவர். அவர் தான் எல்லாவற்றையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு மனிதனிலிருந்து உருவாக்கி இருக்கிறாரு. அவர் கடைசியா அவர் அணுகக்கூடியவர். நம்மளால அவரை பர்சனலா கனெக்ட் பண்ண முடியும். இதுதான் இந்த 2வது தேவனுடைய தெய்வீக தன்மைகள். 3வது 30ஆம் வசனம். நான் சொன்ன மாதிரி 30ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவராய் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிட்டார். இப்ப அவர் பேசுறார். கட்டளைனா அவர் பேசுறாரு, கமாண்ட் பண்றாரு. விலகி போயிடாத, விலகி போயிடாத. கர்த்தரை இவர் ஒருத்தர் இருக்கிறாரு. நீ நினைச்சிட்டு இருக்கிற அங்க அங்க அத்தனை படத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீ நினைச்சிட்டு இருக்கிற உன் தத்துவ ஞானங்கள் உன்னை காப்பாத்தும் நினைச்சிட்டு இருக்கிற, நீ எல்லாவற்றையும் வணங்கிக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் உன்னை காப்பாத்த நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா அப்படிலாம் கிடையாது. ஒன்றான மெய்தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தையும் உண்டாக்கினவர், அவர் சர்வத்தையும் ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒருத்தர் மெய்யான தேவன் இருக்கிறாரு. நீ அவரை அணுக வேண்டிய விதத்தில் அணுகிற. ஆனா அவரை நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற. ஆனா அவருக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டி வச்சிருக்கிற. அறியப்படாத தேவனுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற. அவர் தான் உனக்கு நான் அறிவிக்கிறேன். அந்த தேவன் நீ அறிந்து கொள்ள விருப்பம் உடையவரா இருக்கிறாரு. அவர் உன் மேல கரிசனை உள்ள தேவனா இருக்கிறாரு. உன்னை தெரிந்து கொள்ள தன்னை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அதான் எபிரேயர் 1 வசனம் சொல்றதுல, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். தம்முடைய கட்டளைகளை கொடுக்கிறார். கர்த்தர் 2 விதங்கள்ல பேசுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய 2 வார்த்தைகள். ஒண்ணு ரேமா, இன்னொன்னு லோகோஸ். ரேமா அப்படின்னா உரைக்கப்பட்ட வார்த்தை. லோகோஸ்னா எழுதப்பட்ட வார்த்தை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிறைய நேரங்கள்ல நாங்க ரேமா, அதாவது உரைக்கப்பட்ட வார்த்தை பேசுறோம். இதுல இருக்கிறத விட மேல நாங்க பேசுறோம். நாங்க டைரக்ட் ஃப்ரம் காட்ல தான் எங்களுக்கு கனெக்ஷன் டைரக்டா கடவுள் கூட இருக்கு. நாங்க டிஃபனே காலைல பரலோகத்துல தான் சாப்பிடுவோம். நைட் தூங்குறதுக்கு அங்கதான் போய் தூங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. பரலோகம் இருக்கிறது உண்மை, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு உண்மை. ஆனா இந்த கட்டுக்கதைகள்லாம் நம்பக்கூடாது. எப்ப நம்பக்கூடாதுன்னா, இந்த லோகோஸ் எழுதப்பட்ட வார்த்தைக்கு விரோதமா வந்துச்சுன்னா அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையை நீங்க யாரா இருந்தாலும் ஏத்துக்காதீங்க. இதுல சொல்லுங்க, இதுல இல்ல, பைபிள்ல இல்ல. ஆனா எனக்கு கர்த்தர் இந்த வெளிப்பாட்டை கொடுத்தாருன்னு யாராவது சொன்னாங்கன்னா போயான்ட்டு தூக்கி போட்டு வந்துகிட்டே இருங்க. யாரும் நம்பாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்கிறாரு. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்கிறாரு. இது மாதிரி இந்த கம்பெனில ஜாயின் பண்ண போறேன். எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன், நான் ஒரு எப்படி சொன்னா ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் மாதிரி சொல்லுங்க. ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் கேட்கிறாரு. நான் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்ட்டு நீங்க ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நான் லெட்டர் பேட் எடுத்து வச்சுட்டு நம்ம சர்ச் லெட்டர் பேட்ல எழுதுறேன். இந்த பிரதர் ரொம்ப நல்லவரு, டிசி வசீகரன் ரொம்ப நல்லவரு. ஒவ்வொரு வாரமும் அவர் தான் நமக்கு எக்ஸாம்பிளுக்கு அவர் தான் எடுத்துக்கிறோம். ரொம்ப நல்லவரு, ரொம்ப நியாயமானவரு, ரொம்ப அறிவாளி, ரொம்ப புத்திசாலி, அவருடைய வாயிலிருந்து அமுத சொற்களாய் வெளியே வரும் இப்படின்ட்டு நிறைய விஷயங்களை எழுதி அனுப்புறேன். போயிருச்சு, லெட்டர் போயிருச்சு. இதை கொண்டு போய் அங்க கொடுத்துட்டாரு. அவங்க போன் பண்ணி எனக்கு கேட்கறாங்க. எனக்கு பர்சனலா தெரியுது. எனக்கு போன் பண்ணி கேட்கறாங்க. இது மாதிரி இந்த பையன் எடுத்துட்டு வந்தாப்புல உண்மைதானா அப்படின்னா, ஐயா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவன் இப்படி அப்படின்ட்டு நான் அப்படியே டைரக்டா மாத்தி சொல்லுவேனா? என்ன எழுதணும் அதுதான் நான் சொல்லுவேன். என்ன நான் சொல்லுவேனோ அதுதான் அங்க எழுதி கொடுத்திருக்கேன். புரியுதா? என்ன உண்மையோ அதுதான் நான் எழுதியிருக்கேன், இதுதான் நான் சொல்லியிருக்கேன். அப்ப உரைக்கப்பட்ட வார்த்தையும் எழுதப்பட்ட வார்த்தையும் ஒரே இடத்துல இருந்து வரும்பொழுது எப்படி வேற வேற மாதிரியே வரும்? ரேமாவும் லோகோஸும் எப்படி வேற மாதிரி இருக்கும்?
2 விதங்கள்ல அவர் பேசுறாரு. இன்னைக்கு கர்த்தர் பேசுவாரான்னு கேட்டா நிச்சயமா பேசுவாரு. அவர் பேசும் தெய்வம். அவரு வந்து ஒரு ஒரு பழைய பாட்டு இருக்கு. சின்ன வயசுல நாங்க பாடிக்கிட்டு இருப்போம். பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ, மரமோ நீர் அல்ல. பேசும் தெய்வம் நீர் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதுல கல்லோ, மரமோன்ற இடத்துல டேப் ரெக்கார்டோ, அதோ, இதுவோ, கரண்டியோ, ஆம்லெட்டோ, இது தோசை கல்லோன்ட்டு என்னென்னலாம் போட்டு சின்ன வயசுல பாடி வாழ்ந்துட்டு இருப்போம். அப்ப அவரு ஒரு ஒரு பொருள் கிடையாது. அவர் பேசுகிறவரா இருக்கிறார். அதனால நம்புறேன். ஆனா அந்த பேசின அவரு வேத வசனத்தின் அடிப்படையில தான் பேசுவார். அப்ப அந்த ரேமா, லோகோஸ் 2த்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த தேவன் தன்னை நாம அறிந்து கொள்ள விருப்பம் உடையவரா இருக்கிறாரு. தன்னை வெளிப்படுத்த விருப்பம் உடையவரா இருக்கிறாரு. தன்னை எல்லா காண்பித்துக் கொடுக்க விருப்பம் உடையவரா இருக்கிறாரு. இந்த தேவனுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதா இருக்கு? அவர் சிருஷ்டிகரா இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றுக்கும் உரிமையாளரா இருக்கிறாரு. அவர் சர்வத்தையும் தாங்குகிறவரா இருக்கிறாரு. சர்வத்தையும் ஆளுகிறவரா இருக்கிறாரு. நாம அவரை அணுகக்கூடிய விதத்துல நம்ம கூடவே அவரு இருக்கிறாரு. இவர் நம்ம கூட பேசுகிறவரா இருக்கிறாரு. நம்ம கூட பர்சனல் கனெக்ட்ல இருக்கிறாரு. இதான் தேவன். இப்படிதான் நம்ம தேவனை அறிந்து கொள்ள முடியும். இப்படிதான் நம்ம தேவனை புரிஞ்சுக்க முடியும். சொல்லிட்டு அப்புறம் அப்படியே வராரு பாருங்க. 31 அறியாமல் காலங்களில் தேவனை காணாதவர்கள் போயிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறார். அவர் கட்டளை கொடுக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி நமக்கு தம்மை காண்பித்துக் கொடுக்கிறவரா இருக்கிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அதுக்கப்புறம் வாசிங்க. அப்ப ஒரு நாள் நியாயம் தீர்க்க வரப்போறார். நீ எல்லாரும் நியாயம் தீர்த்துட்டு இருக்கிற, ஆனா ஒரு நாள் நிச்சயமா உன்னை நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒருத்தர் வரப்போறார் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப தேவனை அறிகின்ற அறிவை நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? இந்த தேவனை குறித்ததான அடிப்படையான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா? இந்த தேவன் எப்படிப்பட்டவர்ன்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் நம்புறேன். இந்த தேவன் நல்லவரா இருக்கிறாரு. நீங்க அணுகக்கூடிய விதத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு அவர் வெளிப்படுகிற விதத்துல இருக்கிறாரு. உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவரா இருக்கிறார். போதுமானவருக்கும் அதிகமானவர் நம்முடைய தேவன். யோசிச்சு பாருங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு வேற வேற இடங்கள்ல இருக்கிற நட்சத்திரங்களை பார்க்க தேவை. நம்முடைய அருகாமையில இருக்கிற நட்சத்திரமாகிய சூரியனை பாருங்க. நம்ம பூமியை பாருங்க. ரொம்ப வேணாம். ஒரு சாதா ஒரு செடியில இருக்கிற ஒரு புல்ல, அதுல இருக்கிற ஒரு பூவை பாருங்க. அதை எடுத்து கையில எடுத்து பாருங்க. அதுல இருக்கிற கலர்ஸ், அதுல இருக்கிற டெக்ஸ்சர், அதுல இருக்கிற வாசனை, இது எல்லாத்தையும் அந்த பூவுக்கு கொடுத்தாருன்னா, அப்ப உங்களை எவ்வளவு அதிகமா நேசிப்பார். உங்களுக்காக தனி ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதங்கள்ல நீங்க அறிந்து கொள்ளுங்க. தேவன் ரொம்ப நல்லவர். உங்களால அறிந்து கொள்ள முடியும். உங்களால புரிந்து கொள்ள முடியும். உங்களால அவர் அணுக முடியும். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்த விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எப்பொழுதும் உங்க கூட பேசுறாரு. உங்க கையில அந்த வார்த்தையை கையில கொடுத்துட்டாரு. உங்க கையில இந்த வார்த்தையை கொடுத்துட்டு எல்லாவற்றையும் பேசி வச்சுட்டாரு. உங்களுக்கான உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தீர்வுகளும் இதுல இருக்கு. இதை கொண்டு நீங்க என்ன பண்ண முடியும்? உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கான பதில பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த வார்த்தையை கவனிங்க. இந்த வார்த்தை உங்களை விடுதலை. நாம் அனைவரும் எழுந்து நிறுத்துவோம்.